மணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றுந்தா ஆடும் பரிவேலனி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சேர்வி சாடும் தனியானை சகோதரனே ஓம் உலகலாமுடர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேலியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வெல்கம் அட்ரஸ் பை மிஸ்டர் ஆர் பெருமாள், பார்ட்னர் பிஎஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மட்டுமில்லாமல் எங்கள் அன்பு சகோதரராக வருகை புரிந்திருக்கும் திரு வெங்கட்ராமன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் எல்லாமே அந்த சிஏ எல்லு சேர்ந்துருது, கால் வெங்கட்ராமன் தான் வருது. எந்த சந்தேகம் இருந்தாலும் கால் வெங்கட்ராமன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் எப்போ கூப்பிட்டாலும் எதுனாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய வெங்கட்ராமன் சார் அவர்கள் இந்த நேரத்தில் வருவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஈரோடிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நமது ஜிஎஸ்டி ஜாம்பவான் திரு முரளி சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். இன்று என்றும் இல்லாத ஒரு திருப்பமாக நான் பொதுவாக என்னவென்றால் கன்னியாகுமரியிலிருந்து பாண்டிச்சேரி உட்பட சென்னையிலிருந்து வந்திருப்பார்கள் அனைவரும். இன்று புதிதாக நமக்கு ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு டெல்லியே வந்திருக்கு நமக்கு இந்த மீட்டிங்க்கு. அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி. அரியலூர் அரிய ஆடிட்டர் திரு மாறன் மற்றும் எங்களது அன்பு சகோதரர்கள் கூறி எழுத்து சித்தர் திரு சுந்தரம் ஐயா அவர்கள் மற்றும் ஏராளமான நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் புதிதாக 45வது ஜிஎஸ்டி கவுன்சிலின் மீட்டிங்கில் எடுக்கப்பட்டுள்ள அனைத்து முடிவுகளும் அது சம்பந்தமாக வந்த 3 சர்க்குலர் பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இது போக இன்கம் டாக்ஸ் ஜாம்பவான் திரு வெங்கட்ராமன் சார் வந்திருக்கார். இங்க இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா எந்த கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம். அது போக லேபர் ஆக்ட் பிரகாரம் கேட்டுக்கலாம். நேரம் கருதி எல்லாருமே விரைவாக நீங்க அந்த சாட்ல போட்டீங்கன்னா நாங்க இமிடியேட்டா எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி திரு சேது அவர்களை பேச வருமாறு அன்புடன் நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கோம் சார். பண்ணியாச்சு. பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடன் ஆன்சர் பண்ண வந்திருக்க மரியாதைக்குரிய சீனியர் சாப்டர் மை பைலோவர் ஃப்ரெண்ட் ஸ்ரீ வெங்கட்ரமணன் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கும் கேரளாவிலிருந்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய சீனியர் மெம்பர் வேணு பிரபு சார் அவர்களே, சேலத்துடைய செக்ரட்டரி ரவி வீரப்பன் சார், ஈரோடு கேஆர்சியுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய முரளி சார், சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் முரளி சார், மற்றும் எழுத்து சித்தர் சுந்தரகுமார் சார் மற்றும் ஏனைய நண்பர், நாங்கள் எல்லாம் அன்புடன் அழைக்கும் ஜட்ஜ் ஐயா, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை குறிப்பிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆக்சுவலாக பிளான் 1 hour பிளான் பண்ணியிருக்கேன் நான் செஷன். பட் எப்படி டைம் போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்த அந்த கவுன்சில் ரெக்கமெண்டேஷனே அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. அதை பூரா நம்ம எப்படி எனக்கு தெரிஞ்ச வழியில நான் இன்டர்பிரட் பண்ணி நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி 3 சர்க்குலர் வந்திருக்கு. டைம் இருந்தால் சர்க்குலர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம 45th கவுன்சில் மீட்டிங் நடந்த பிறகு ஒன்லி ரெக்கமெண்டேஷன் தான் சார். அந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எஃபெக்ட் அவனே சொல்லிட்டான். சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் லா அமெண்ட்மெண்ட் வந்தா தான் செல்லுபடி ஆகும். அதுக்கு சில சர்க்குலர் வந்தாச்சு. ஒரு 3 சர்க்குலர் 20ஆம் தேதி வந்திருக்கு. சர்க்குலர் நம்பர் 159/15/2021, 160/16/2021, 161/17/2021. இது 3 எக்ஸ்பிளைன் பண்ணிக்க 2 hours வேணும். இன்டர்மீடியட் சர்வீஸ் ஒரு சர்க்குலர் எக்ஸ்பிளைன் பண்ணா 1 hour வேணும். அவ்வளவு காம்ப்ளிகேட்டட். நான் முதல்ல கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் முடிச்சிடுறேன். டைம் இருந்தா 3 சர்க்குலர் பார்க்கலாம், இல்லைன்னா தப்பு இல்லை. நெக்ஸ்ட் வீக் ஒரு சர்க்குலர் கிட்டே பெருமாள் சார் அலோவ் பண்ணாருன்னா செப்பரேட் செஷன் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்ப முதல்ல நான் இந்த கோவிட் சம்பந்தப்பட்டதை ரொம்ப நான் டிஸ்கஸ் பண்ணல. அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. நமக்கு என்ன தேவை ஆஸ் அ பிராக்டிஷனர், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் என்ன வேணுங்கிறதா பார்க்க போறோம். கோவிட் ரிலீஃப் ஜிஎஸ்டி ரேட் கன்செஷன் கொடுத்தாங்க சார் மெடிசன்ஸ்க்கு. அது எப்படி கொடுத்தாங்கன்னா அப் டு செப்டம்பர் 21 வரை கொடுத்துருந்ததை இப்ப டிசம்பர் 31, 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க.
அதே மாதிரி சில மோஸ்ட் ஆஃப் தி கோவிட் ட்ரக்ஸுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் அதிகம் இருந்தது. அதை பூரா இப்ப 5% குறைச்சு, அதுவும் ஒரு டைம் பீரியட் 31/12/21 வரை தான் அது குறைஞ்சிருக்கு. இதுதான் கோவிட்டை பத்தி. இதை பத்தி தவிர வேற எதுவும் பார்க்க போறது இல்லை. சரி, அடுத்து நம்ம முக்கியமா நம்ம இது பூரா பார்க்க போறோம். சார், ஆதார் ஆதென்டிகேஷன் மேண்டேட்னு சொல்றாங்க. ஏன் சார் சொல்றாங்க ஆதார் ஆதென்டிகேஷன் மேண்டேட்? ஏன்னா பில் ட்ரேடிங், அதாவது வித்தவுட் குட்ஸ் மூவ்மெண்ட், நிறைய அந்த மாதிரி தப்புகள் நடக்குது. அதுக்காக ஆதார் ஆதென்டிகேஷன் மேண்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும்னா ஆதார் ஆதென்டிகேஷன் இல்லைன்னா ரீஃபண்டே வாங்க முடியாது. இது ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓபன் பண்ணோம்னு ஆதார் ஆதென்டிகேஷன் வரும், எல்லாம் அந்த எஸ்கேப் கொடுத்து போயிடுறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க, சார் இந்த 10ஆம் தேதிக்குள்ள பண்ணலன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அப்ப அடிச்சு விழுந்து எல்லாரும் ஓடுவாங்க ஆதார் ஆதென்டிகேஷன். சோ ஆதார் ஆதென்டிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் ஆதென்டிகேஷனுக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டுல இருக்கிற மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர் ஆஃபீஸர் அலோவ் பண்ணி விடுவார். சரி சார், ரீஃபண்ட் கிளைம் மட்டும் தானா சார்? நீங்க ரிவகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் அப்ளை பண்றீங்க, சுமோட்டோ கேன்சல் பண்ணிட்டாரு, வித்தின் 30 days 90 daysக்குள்ள நீங்க வந்து ரிவகேட் பண்ணலாம் உங்க ப்ராப்பர் ஆஃபீஸர். அதுக்கும் ஆதார் ஆதென்டிகேஷன் மேண்டேட்டரி. ஆதார் மேண்டேட்டரி இல்லைன்னா ரிவகேஷன் கேன்சலேஷன் கிடையாது. அடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஜிஎஸ்டிஆர் ஒன்றுக்கு லேட் ஃபீ உண்டு. உடனே சொல்லுவாங்க, சார் என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வந்துடும் எனக்கு தோன்றது. ஏன்னா சர்க்குலர் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, 3 சர்க்குலர். நோட்டிபிகேஷன் கண்டிப்பா அக்டோபர் 1ல இருந்து வந்துடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிலே ஜிஎஸ்டிஆர்1 நீங்க குவார்டர்லியா இருந்தா 13 சக்சீடிங் குவார்டர், மந்த்லியா இருந்தா 11ஆம் தேதி, ஆக்சுவல் டேட் 10, நோட்டிபிகேஷன் எக்ஸ்டென்ஷன் 11. 11ஆம் தேதி நைட்டு 11:59க்குள்ள எல்விஆர் சார் ஃபைல் பண்ணாம வீட்டுக்கு போட்டார். அப்ப என்ன பண்ணணும்? எல்விஆர் சார் அவருடைய பிஏ ரமேஷ் சொல்லி, ரமேஷ் நீ இன்வர்ட் அட்டெண்டன்ஸ் போடுங்க ரமேஷ், நீங்க வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு மேல இன்வர்ட் வர்ற பில்லுக்கு எல்விஆரோட ஃபார்ம் இஸ் நாட் பைண்டிங் சார். 6-7க்குள்ள கூடுறது மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். அதுக்கு மேல வர்றது எம்பெருமான் வள்ளிதேசனா முருகப்பெருமானுடைய கருணை இருந்தா தான் போர்ட்டல் ஒர்க் ஆகும். இப்ப பாத்தீங்க இந்த மாசமே 20ஆம் தேதியே போர்ட்டல் ஒர்க் ஆகல, எல்லாம் சுத்திட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில ஆஃப் டே போர்ட்டல் ஒர்க் ஆகல. சோ நம்ம ப்ரொஃபஷனல் என்ன பண்ணணும் சார்? நீங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டி டெட்லைன், அதுக்கு மேல வந்தா உங்களுடைய அதிர்ஷ்டம் இருந்தா போர்ட்டல் போனா பண்றோம், இல்லைன்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணிடுறோம். அடுத்தது ஒன்னே கேட்பாரு நம்ம சீனியர் சூப்பர் முரளி சார், சேது ஜிஎஸ்டிஆர் 1ல எப்படி லேட் ஃபீ கட்டுறது? கவலைப்படாதீங்க, அந்த மாச லேட் ஃபீ 3B பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்து. அப்ப நீங்க 3B ஃபைல் பண்ணல ஒண்ணு எல்விஆர் சார் சொல்ற, ரமேஷ் நம்ம வந்து 20ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டோமே தம்பி, அப்புறம் ஏன் லேட் ஃபீ வருது? சார் அசசி ஜிஎஸ்டிஆர் 12ஆம் தேதி பண்ணிருக்காரு ரமேஷ் சார். அப்ப அந்த ஒரு நாளுக்குள்ள லேட் ஃபீ, ஆனா ஜிஎஸ்டிஆர் ஒன்றுக்கு லேட் ஃபீ 100+100, அந்த 50, 25, 10, 20 ஒன்லி 3Bக்கு தான். அப்ப நம்ம செக்ஷன்ல சொல்லி இருக்கிறது 100+100, சிஜிஎஸ்டிக்கு 100 ரூபாய், எச்ஜிஎஸ்டி 100 ரூபாய். நம்ம ரமேஷ் சார் எல்விஆர் சாருடைய பிஏ 12ஆம் தேதி ஃபைல் பண்ணாருனால் அந்த 3B 20ஆம் தேதிக்குள்ள பண்ணாலும் 200 ரூபாய் கட்டாம 3B போகாது. அவர் கீபோர்டை போட்டு அடிச்சுனே இருக்கலாம், முருகா, ஐயப்பா, கந்தா, கடம்பா, கதிர்வேலான் உள்ள போகாது. லேட் ஃபீ 200 ரூபாய் கட்டி ஆகும். அது ரொம்ப முக்கியம். அதனால இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, என்னோட மரியாதைக்குரிய நண்பர் வந்திருக்காரான்னு தெரியல, பிளேசர் எக்ஸ்பர்ட், FCMA ஃபெலோ அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அவர் என்ன சொன்னார்னா, சேது சார் B2C எதுவுமே இதுவரை GSTR 1 ஃபைல் பண்ணல. ஏன்னா P2P தான் ரிசிபியன்ட்டுக்கு வேணும். P2C GSTR 1 பண்ணாமே ஓட்டியிருக்காங்க. அப்புறம் கடலூர் சிங்காரவேலுன்னு டெரி நண்பர், அவர் கூப்பிட்டார், சரி சார் B2C எதுவுமே பண்ணாம வச்சிருக்கோம் நாங்க, 2A 2B இல்ல மெதுவா பண்ணிக்கலாம், டைம் இல்ல, ஏன்னா அவங்களே பில் புக் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க, நாங்களே போட்டு கிளிப்போம், டைம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. நீங்க B2C இருக்கட்டும், B2B எதா இருந்தாலும் GSTR பண்ணி ஆகணும். சரி சார், இதோட பெரிய கூத்து ரூல் 59(6) அமெண்ட் பண்ண போறாங்க 1/1/22 இருந்து. ஆனா நாங்க நேத்து பண்ணையிலே சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணல. ரூல் அமெண்ட் ஆக போறது 1/1/22, நேற்றே சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணல. நீங்க வந்து இப்போ 2 மாசம் GSTR 1 ஃபைல் பண்ணலைன்னா 3B உள்ள ஃபைல் ஆக மாட்டேங்குது. 2 மாசம் GSTR 1 ஃபைல் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் 3B போவேங்க. இதோட கூத்து சார், GSTR எல்லா மாசம் பண்ணியாச்சு, 3B லாஸ்ட் 2 months ஃபைல் பண்ணல. இந்த மாசம் GSTR 1 ஃபைல் பண்ண போனா 2 மாசம் 3B பண்ணல, அது பண்ண அப்பதான் GSTR 1 அலோவ் பண்ணுவேங்க.
அப்ப GSTR1 பண்ணலைன்னா 3B அலோவ் பண்ண மாட்டேங்குது. 3B அது கூட கொஞ்சம் சில லூப் ஹோல் வச்சு உள்ள போயிடலாம். 3B பண்ணலாம் GSTR1 போறது இல்ல. ஏன்னா 3B பணம் கட்டுறது மக்கள் எல்லாம் GSTR1 ஃபைல் பண்ணா ரிசிபியன்ட்க்கு 2ATP போயிடும். பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிடலாம். மெதுவா ஃபைல் பண்ண நினைச்சு பேமெண்ட்டை கட்டாம இருந்தாங்க அசசி. அதை அப்புறம் அவன் பிளாக் பண்ணிட்டான். நீங்க GSTR3 வரலைன்னா நெக்ஸ்ட் மந்த் GSTR1 போகாது. சரி, அதுக்கப்புறம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரைட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து நீங்க 10 அக்கௌண்ட் வச்சுக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும், உடனே வந்துடும். அப்படிலாம் பண்ண முடியாது. உங்க பேனோட உங்க ஃபேன் கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிட்டுங்க, ஏதோ சவுண்ட் கேட்கும். ஆஃபே பண்ணிடுவோம். ரைட், ஓகே. அடுத்தது, அதாவது இப்ப பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க ரீஃபண்டுக்கு, வெதர் இன்வெர்டட் டுவெட்டி ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல டீம்டு எதா இருந்தாலும் பேனோட எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் வரும். அப்ப நீங்க ரீஃபண்ட் கொடுத்த அக்கௌண்ட் நம்பரை பேங்கர்ட்ட சொல்லி பேனோட லிங்க் பண்ண சொல்லணும். ரெண்டாவது, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏத்தி இருக்கணும். இப்ப 45 நாளைக்குள்ள ஜிஎஸ்டில பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்ல, கொடுக்கலன்னா இப்ப கோயம்புத்தூர்ல ஆர்சி கேன்சலேட் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, சில ஊர்ல கேன்சலே பண்ணிட்டாங்க. சோ ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்தோன்னே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வரும். ஆலங்குளம் இலங்கை அருணாச்சல சர்வே ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் கொடுத்து பேங்க் அப்லோட் பண்ணாம டக்குனு ரிட்டர்ன் ஃபைலுக்கு போயிருவாங்க. 46ஆவதுனா ஓலை வரும். உடனே அருணாச்சல் சார் அக்கௌண்ட் நம்பர் கொண்டாங்க சார், அப்லோட் பண்ணணும். தேவையா? நீங்க ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்தோன்னு சர்டிபிகேட் கொடுக்கும் போதே அசஸ்கிட்ட சார் தயவு செஞ்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் கொண்டு வந்திருக்கும்னு சொல்லிடுவோம். அது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா தப்பா போயிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் பேன் லிங்க் பாத்துக்குங்க. ரெண்டாவது, இப்ப அந்த ஆர்பிஐ சர்க்குலர் படி ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும்ட்டாங்க, சிசிஓடி. ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த அக்கௌண்ட் முக்கியமா பேங்க் அவங்க பார்த்து அசசி பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று, சிசி அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன ஆயிருக்கும்னா கரண்ட் அக்கௌண்ட் பேன்ல லிங்க் ஆயிருக்கும், சிசி அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்காது. அதனால எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வருதோ அந்த அக்கௌண்ட்டை பேனோட இமீடியட்டா லிங்க் பண்ணுங்க. அது இதோட பெரிய கூத்து என்ன அப்படின்னா, நாங்க 3 மாசம்னா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். அசசி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டாரு, அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டை முதல்ல எடுங்க. பாத்தீங்கன்னா ஒரு அசசி 5-6 அக்கௌண்ட் வச்சு எல்லாம் அதையெல்லாம் டெலீட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ரூல் 48(4). அது என்ன சார் சொல்லுது? ரூல் 48(4) பேசுறது எனக்கு தெரியும் இ இன்வாய்ஸ். அப்ப இ இன்வாய்ஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க பிசிக்ஸ் காப்பி ஆஃப் தி இன்வாய்ஸ் சரக்கு போயில கொண்டு போக வேண்டாங்கிறாங்க. சரியா? இ இன்வாய்ஸ் போட்டா சரக்கு போகும்போது அந்த லாரியோடையோ வெஹிக்கிளோடையோ நம்ம இன்வாய்ஸ் கொண்டு போக வேண்டாங்கிறாங்க. ஆனா என்னுடைய கொஸ்டின், ஹம்பிள் சப்மிஷன் பிஃபோர் தி ஆடியன்ஸ், ரிசிபியன்ட்க்கு இன்வாய்ஸ் போகலைன்னா அவர் எப்படி ஐடிசி எடுப்பாரு? வேணுமா இல்லையா? ரிசிபியன்ட் இன்வாய்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க, இ இன்வாய்ஸ் போட்டா இன்வாய்ஸ் கொடுத்து விட வேண்டாம் வண்டியில அப்படிங்கிறாங்க. ஆனா என்னைய பொறுத்தளவு அது செக்ஷனுக்கு கான்ட்ராவர்சியலா இருக்கு. என்னைய பொறுத்தளவு அவங்க சொல்றத சொல்லிட்டு போறாங்க, நம்ம இன்வாய்ஸ் கொடுத்து வர்றது நல்லது. ரிசிபியன்ட் எப்படி ஐடிசி எடுப்பாரு இன்வாய்ஸ் இல்லாம? ரெண்டாவது இன்னொன்னு என்ன இருக்குன்னா, மேனர் ஆஃப் இன்வாய்ஸ் ரூல் 48 போய் பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் ஃபார் ரிசிபியன்ட், டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர், ட்ரிப்ளிகேட் அசஸின் இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஃபார் ரிசிபியன்ட் இருக்கையில கொடுத்து விடாம இருக்கிறது முறையல்ல. அதனால என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன் பிஃபோர் தி ஆடியன்ஸ், இவங்க கவுன்சில ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது சர்க்குலர்லயும் சொல்லியாச்சு, தேவையில்லைன்னு. சர்க்குலர் நம்பர் 159ல சொல்லியாச்சு. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க 48(4)ல இருந்து உங்க டர்ன் ஓவர் பிரிஸ்கிரைப் லிமிட்டுக்கு மேலே இருந்து இ இன்வாய்ஸ் போட்டாலும் நீங்க ரிசிபியன்ட்டுக்கு ஒரிஜினல் இன்வாய்ஸ் கொடுங்க. அப்பதான் அவர் ஐடிசி கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒரிஜினல் இன்வாய்ஸ் ஐடிசி எடுத்தா அவருக்கு நாளைக்கு ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷன் வந்தா வித்அவுட் தி டாக்குமெண்ட் ஹவ் கேன் யூ அவைல் தி ஐடிசி? அனதர் பாயிண்ட், மேனர் ஆஃப் இன்வாய்ஸ் ரூல்ல 48ல பார்த்தா என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் ஃபார் ரிசிபியன்ட். வாட் டு மீன் பை ரிசிபியன்ட்? பொருள் வாங்குறவர், டூப்ளிகேட் டிரான்ஸ்போர்ட், ட்ரிப்ளிகேட் அசஸ். சரியா? அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடா போற நிறைய இருக்கு. அடுத்து இது வேணுபிரபு சாரோட ஏரியா. ஆனபிள் ஹைகோர்ட் கேரளாவில் என்ன சொல்லிட்டாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை பத்தி ஜிஎஸ்டி கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இப்ப 45th கவுன்சில் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஆஃப்டர் டியூ டெலிபரேஷன் இப்ப சரியான சமயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நல்ல ரெவென்யூ வர்றது. பசுமாட்டுல மடி வத்திர வர பால் கறக்கலாம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் அவ்வளவு வரி கொடுக்க முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட்டும் பெட்ரோலியம் ப்ராடக்டை
ஜிஎஸ்டி பிரிவுகளை கொண்டு வர கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது போகலாம். ரூல் 36(4) முதல்ல எல்லாத்துக்கும் ஐடிசி எடுங்க, அப்புறம் ஒரு டயத்துல வந்ததுக்கு எடுங்க, வராதுக்கு 20 எடுத்து, வந்ததுல 20 எடுத்துக்கங்க வராதுக்கு. அடுத்து எல்லாத்துக்கும் எடுங்க, வந்ததுல 10 வராதுக்கு எடுங்க, அப்புறம் 5 வந்ததுக்கு எல்லாம் எடுங்க, வந்ததுல 5% வராதுக்கு எடுங்க, அப்புறம் வந்ததுக்கு மட்டும் எடுங்க, வராதுக்கு எடுக்காதீங்க. 4 சிச்சுவேஷன். அப்ப செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 AA என்ன சொல்றாங்க, இன்னும் GSTR 2A 2B நோட்டிஃபை பண்ணலைங்கிறாங்க. இதுல என்னன்னா 2Aல வரலன்னு சொல்லி கவர்மெண்ட்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இப்ப கவுன்சில்ல நோட்டிஃபை பண்ணலைங்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இல்லைன்னு தெரியுது. அது நம்ம பெரிய அதை பத்தி பேச வேண்டாம். சரி, அடுத்தது டெபிட் நோட் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 11/21 சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ஐடிசி எடுக்கிறதுக்கு எப்ப கடைசி தேதி, 2021 செப்டம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். அப்ப டெபிட் நோட்டா இருந்தா ஆக்சுவல் இன்வாய்ஸ் டேட் எடுத்துக்க வேண்டாம், டேட் ஆஃப் டெபிட் நோட்டை எடுத்துக்கலான்ட்டாங்க ஐடிசி. நல்லா மீனிங் புரிஞ்சுங்க. முதல்ல என்ன இருந்து 1/1/21 வரை சார் நான் வந்து செக்ஷன் 16(4) கையில டெபிட் நோட் இருந்தா ஐடிசி எடுத்துக்கலாம். ஆனா அந்த டெபிட் நோட் ஆக்சுவல் கரஸ்பாண்டிங் இன்வாய்ஸ் டேட் தான் டெபிட் நோட்டுக்கு ஈக்குவலா எடுத்துக்கிட்டு செப்டம்பருக்குள்ள எடுக்கணும். இப்ப அப்படி இல்லை சார், நான் போன பினான்சியல் இருக்கு, ஏன்னா கிரெடிட் நோட்டுக்கு தான் டைம் இருக்கு, டெபிட் நோட் டைம் இல்லை. கிரெடிட் நோட் தான் செப்டம்பருக்குள்ள கொடுக்கணும், ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம், டெபிட் நோட்ல வருமானம் கிடையாது. அதனால டெபிட் நோட்டுக்கு தேர் இஸ் நோ பிரிஸ்கிரைப் டைம் லிமிட். அப்ப என்னன்னா சார் நான் வந்து ஜூலை 18 போட்ட இன்வாய்ஸுக்கு இன்னைக்கு டெபிட் நோட் கொடுக்குறேன், இன்னைக்கு டெபிட் நோட் கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு வச்சுக்க. அப்ப ஐடிசி ரிசிபெண்ட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஜூலை 18னா பட் டைம் முடிஞ்சது செப்டம்பர். ஆனா இன்னைக்கு கொடுத்தா இந்த டெபிட் நோட் கொடுக்குற தேதியை கருதிக்கங்கன்ட்டாங்க. அப்ப டெபிட் நோட் இன்னைக்கு கொடுத்தேன்னா நான் அடுத்த செப்டம்பர் 22 வரை டெபிட் நோட்டுக்கு ஐடிசி உண்டு. இது முக்கியமான வெல்கமிங் சேஞ்ச். இது 1/1/21 சொல்லியாச்சு, இப்ப கிளியர் பண்ணிருக்காங்க. அடுத்து மென்தா ஆயில், இதுனா என்னன்னு தெரியல, தமிழ்ல நீங்க பெருமாள் சார் தான் அர்த்தம் சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு மென்தானா சூட மிட்டாய் இல்ல பெப்பர்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. பெப்பர்மெண்ட் சூட மிட்டாய் ஆயில், இதுல கொஞ்சம் டாக்ஸ் எவேஷன் நடந்திருக்கு. அதனால என்ன சொல்லிட்டாங்க, மென்தா ஆயில வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட பர்ச்சேஸ் பண்ணா செக்ஷன் 9(3) கொண்டு வராங்க, ஆர்சிஎம்ல கட்டணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட மென்தா ஆயில் வாங்கினா ஆர்சிஎம் கட்டணும், செக்ஷன் 9(3) கொண்டு வர போறாங்க. இதோட பெரிய கூத்து என்னன்னா, எக்ஸ்போர்ட் ஆஃப் மென்தா ஆயில் இருந்தா எல்யூடில தான் பண்ணணும், வித் பேமெண்ட்ல பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் 2 ஆப்ஷன் இருக்கு, வித் பேமெண்ட் ஒன்று, வித் எல்யூடி உண்டு. ஆனா மென்தா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒன்லி எல்யூடி தான், எல்யூடி போயிட்டு ரீஃபண்ட் தான் வரணும், வித் பேமெண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னு சொல்லலை, அது நம்ம அந்த நோட்டிபிகேஷன் வரல, அனலிஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது எப்படி சும்மா புகையாது, ஏதோ இருக்கும், அதை நோட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பெரிய புது நம்ம பெருமாள் சாரோட ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒர்க் கான்ட்ராக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் காம்போசிஷன் இஸ் ஃபார் பிரிக்ஸ். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல நிறைய இன்ஸ்பெக்ஷன் போனாங்க சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்து. இப்ப ரீசெண்டா பிரிக்ஸுக்கு ஒரு காம்போசிஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி காம்போசிஷன் ஆப்ஷன் ட்ரேடர் மேனுஃபேக்சரருக்கு 0.5 0.5, சர்வீஸா இருந்தா 6+6 1.5 கோடி த்ரெஷோல்ட் லிமிட் வர பண்ணிக்கலாம். இப்ப பிரிக்ஸுக்கு என்ன சொல்லிட்டாங்க, லிமிட் 20 lakhs இருந்தால் அதுதான் காம்போசிஷன் போக முடியும். 6+6 ஜெனரல் சர்வீஸுக்கு 50 லட்சம் த்ரெஷோல்ட் லிமிட், 6+6 1/4 கொண்டு வந்தாங்க. இந்த பிரிக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் காம்போசிஷன் கொண்டு வந்து இவங்களை த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சம், 6+6 நோ ஐடிசி பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா ரெகுலர்ல இருந்தாங்கன்னா 12% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிக்கலாம். த்ரெஷோல்ட் லிமிட் irrespective turnover, இது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது நடுவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, அக்டோபர் 1 வராது, 1/4/22 கொண்டு வருவாங்க. நடுவில் கொண்டு வந்தா ப்ரொவிஷன் வயலேஷன் வந்துடும், கான்ட்ராவர்ஷியல் நிறைய வரும். இதுதான் இது. அடுத்து பார்ப்போம். அடுத்தது செக்ஷன் 77 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி சிஜிஎஸ் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி ஐஜிஎஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ல கொஞ்சம் இன்கார்பரேட் பண்றாங்க. இது என்ன சார், ராங் ஹெட். இப்ப நம்ம இளங்கோ ஆராய்ச்சி சார் வயசுல பெரியவர், அவர் என்ன பண்ணுவாரு, கம்ப்யூட்டர்லாம் தெரியாது, அவர் ஒன்லி ப்ரொஃபஷனை சொல்லுவாரு, ஃபீஸ் வரதை வாங்கிட்டு ராவில் வச்சுக்குவாரு, நைட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பொண்ணுங்களா 10 பேரை வேலைக்கு வச்சிருப்பாரு, பெரிய ஆஃபீஸ் ஆலங்குளத்துல அவருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஏமா கொஞ்சம் போடுங்கம்மான்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஆஃபீஸ்ல வேலைக்கு இருக்க பொண்ணு இப்படி செல்ல பேசிக்கிட்டே இன்ட்ருக்கு பதில் இன்ட்ரால போட்டு விட்டுருது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு
செல்ல பேசிக்கிட்டே போடுவாங்க என்ட்ரி. எங்க ஆஃபீஸ்லாம் சேர்ந்தா செல்ல வெளியே வச்சிடணும், செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவங்க செல்லு பேசுறாங்கன்னா நமக்கு கஷ்டம். ரைட். அப்ப சிஜிஎஸ்டிக்கு பே பண்ணல, ஐடிஎஸ்ல பே பண்ணிட்டாங்க சார். இல்ல ஐடிஎஸ்டிக்கு பதில் ஹெச்எஸ்ல பே பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம். இத இந்த ஆம்பிகுட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது சர்க்குலர் வரல, கூடுமானம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது பிஎம்டி 0 மேல ஃபார்ம் கொடுப்பாங்க மாத்திக்கிறதுக்கு. ஆனா ஏற்கனவே சர்க்குலர் இருக்கு, ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனா இப்ப சிஜிஎஸ்க்கு ஹெச்எஸ்ல கட்டிட்டோம்னா திருப்பி சிஜிஎஸ்ல கட்டிட்டு வட்டி கட்ட வேண்டாம், பழச ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், சர்க்குலர் இருக்கு. இத திருப்பி இந்த ஆம்பிகுட்டி என்ன இருக்குங்கிறது ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சர்க்குலர் கொடுக்க போறாங்க. அடுத்த பெரிய வெல்கமிங் சேஞ்ச். எனக்கு கரூர்ல இருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார், அசோக் வந்திருக்காரான்னு தெரியல. இட்ஸ் a very good excellent welcoming change. Section 15 Section 50 subsection 3 interest net liability அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 1/7/17 இருந்து நீங்க ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மென்ட் கொடுத்துட்டாங்க எஃபெக்ட். நீங்க நெட்டுக்கு மட்டும் கட்டினா போதும், வட்டி கிராஸ் கட்ட வேண்டாம். இதுல இன்னொரு புதுசா இப்ப என்ன வெல்கமிங் சேஞ்ச் அப்படின்னா, சார் இன்எலிஜிபிள் ஐடிசின்னு அவைல் பண்ணிட்டேன் சார். இப்ப வந்து யாரு வந்திருக்கா, வெறுங்க நண்பர் யாருன்னு பார்ப்போம். நம்ம சுந்தரகுமார் சார் வந்திருக்காரு. அவர் மனைவி என்ன பண்றாங்க, பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றாங்க. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டு சுந்தரகுமார் சார் 60ஆம் கல்யாணம் வச்சுக்கலாம். 60ஆம் கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து திருக்கடையூர்ல உட்கார்ந்தாச்சு, மார்க்கண்டேயர் சன்னதிக்கு முன்னால, அவரும் அவர் ஒய்ஃபும் மனையில. அப்ப சுந்தரகுமார் சாருக்கு ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, என்னங்க ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றீங்க, நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் மனையில உட்கார்றதுக்கு 10,000 ரூபாய் திருக்கடையூர் கிராமம்னு சொல்லிட்டு மாயவரத்துல போய் நான் மேக்கப் போட்டு வந்துட்டேன் பியூட்டி பார்லர்ல, இந்த பில்ல நீங்க இன்புட் எடுத்துக்கிட்டு. அப்ப சுந்தரகுமார் சார் அவர் லீடிங் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரு அந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஜிஎஸ்டி 1,800 ரூபாய் இன்புட்டை எடுக்கிறார். சுந்தரகுமார் சார் 1,800 எடுத்தாருன்னா கிரெடிட் லெட்ஜர்ல ஏறிடும். அத கிரெடிட் லெட்ஜர்ல இன்எலிஜிபிள் ஐடிசி, அது பியூட்டி பார்லர் செக்ஷன் 17 பிளாக்டு இன்எலிஜிபிள் ஐடிசி உட்காந்து கிரெடிட் லெட்ஜர்ல உட்கார்ந்துருக்கு. அப்ப அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணாதான் வட்டி கட்டணும். யூட்டிலைஸ் பண்ணாம கிரெடிட் லெட்ஜர்ல இருந்தா கட்ட வேண்டாம். இது ரீசன் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த செக்ஷன் 15 கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அப்படி பண்ணினாலும் 24 கட்ட மாட்டாங்க, ராங்லி கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் 24 சொன்னாங்க, 18 கட்டினா போதும் கிளியரா சொல்லிட்டாங்க. அப்ப இன்எலிஜிபிள் ஐடிசிய கிரெடிட் லெட்ஜர்ல உட்கார்ந்து இருக்கு, அவர் யூட்டிலைஸ் பண்ணலேன்னா இன்எலிஜிபிள் ஐடிசிய வட்டி கட்ட வேண்டாம். இன்எலிஜிபிள் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா 18 கட்டினா போதும், அது ராங் அவைல்மெண்ட் போட்டு பண்ண வேண்டாம். ராங் அவைல்மெண்ட் என்ன, பில்லே இல்லாம ஐடிசி எடுக்கிறது, வித்தவுட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஐடிசி எடுக்கிறது. இப்ப 100 ரூபா இருக்கு, 100 ரூபா ஐடிசி, இந்த மாசம் பணம் அதிகம் கட்டுற மாதிரி வருது, உடனே என்ன பண்றது, 1000 ரூபான்னு போட்டு எடுத்துறது, அது ராங் அவைல்மெண்ட் 24. இன்எலிஜிபிலிட்டிஸை அவைல் பண்ணா கிடையாது வட்டி, யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் 18% வட்டி. இது இஸ் a welcoming change based on the recent court verdict of Madras Honorable High Court. அடுத்து கேஸ்டேஜ், இது இஸ் a welcoming change, வெரி குட் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. எஸ், நான் பார்த்த 45 கவுன்சில் மீட்டிங்ல, இந்த கவுன்சில் மீட்டிங்ல வெரி குட் அமெண்ட்மெண்ட்ஸ் கேம். இப்ப சேம் பேன், இப்ப நம்ம யாரு சொல்லலாம், யாராச்சும் எக்ஸாம்பிள் சொல்லணும், அப்பதான் புரியும். அது நெருங்கிய நண்பர்களா இருக்கும், தெரியாத ஆளை சொல்லிடக்கூடாது. சரி, நம்ம முருகானந்த சார் வச்சுக்கலாம், ஜட்ஜையா ரீசன்ட்லி மாப்பிள்ள கூட்டினவர், அவரை வச்சுக்கலாம். அவர் என்ன அப்படின்னா, அவர் ஆபீஸ்ல அவர் பெரிய ஆடிட்டர், அவர் மிலிட்டரி பில்டிங்ல இருக்கார், சென்ட்ரல் சேசி அவர் ஆபீஸ். அப்ப அவர் ஆபீஸ்ல 10 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவர்ல வந்து ஒரு பிசினஸ்க்கு ஒரு 3 ஆர்சி இருக்கு சார். ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூர், இன்னொரு ஆபீஸ் வந்து மதுரை, இன்னொரு ஆபீஸ் கேரளா. மதுரையில செப்பரேட் ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு, கேரளால செப்பரேட் ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு, கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு. உன்னை இளங்காரராஜ் சார் கேட்பாரு, ஏன் சார் மதுரையில செப்பரேட் ஜிஎஸ்டி ஆர்க்கு பிரான்ச் இருந்தா போதுமே, பிரான்ச் இருந்தா போதும், செப்பரேட்டா போகணும், அங்க இருக்க மேனேஜர் அக்கௌண்ட் நம்பலைன்னா தனியா எடுத்துக்கலாம், செக்ஷன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்ப முருகான் சார் கிளைண்ட்டுக்கு 3 ஆர்சி, மதுரை ஒரு ஜிஎஸ்டி, கோயம்புத்தூர் ஒரு ஜிஎஸ்டி, கேரளா ஒரு ஜிஎஸ்டி. அப்ப முருகான் சார் ஸ்டாஃப் என்ன பண்றாரு, மதுரையில கட்டுற பிறகு கேரளா கட்டிவிட்டார் சார் பணத்தை, கட்ட வேண்டிய பணத்தை. அப்போ ஒன்று முருகான் சார் பழைய காலம்னா என்ன பண்ணணும், வேற வழியே இல்லை, அதை ரீஃபண்ட் வாங்கணும், இல்லைன்னா அடுத்த மாசம் கழிச்சுக்கணும், இப்ப கட்டணும். இப்ப அப்படி இல்லை. அப்படி இருந்தா
நம்ம சிஜிஎஸ்டியும் ஐஜிஎஸ்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஹெச்ஜிஎஸ்டி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஹெச்ஜிஎஸ்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்தது, இதை கேரளா கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிஜிஎஸ்டியும் ஐஜிஎஸ்டியும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபார்ம் கொண்டு போறாங்க, பிஎம்டி 01 மாதிரி வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா நான் ஹெச்ஜிஎஸ்டி பண்ணலாம, எப்ப மதுரையில கட்டுறப்ப கோயம்புத்தூர்ல கட்டிட்டாருன்னா மதுரைக்கு பண்ணிக்கலாம், ரெண்டுமே வித்தின் ஸ்டேட்ல இருக்கு. இதுல இன்னொரு பெரிய என்னன்னா, நான் எதிர்பார்த்து ஏமாந்தது, எஸ்இ செட் டு நான் எஸ்இ செட் பண்ண முடியாது, பிளாக் பண்ணிட்டாங்க. எஸ்இ செட்ல ஒரு அசஸிக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எஸ்இ செட்ல ஒரு ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கும், ஹெச்எஸ்டி இல்லாத வெளியில ஒரு ஆர்சி இருக்கும். அப்ப அதுக்கு பண்ண முடியாது. இது ஒன்லி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி பண்ண முடியும். அதர் ஸ்டேட்டா இருந்தா வித்தின் ஸ்டேட் இருந்தா மூணையும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடிசி 04 ரூல் 45 கிளாஸ் 3 ரிலாக்ஸேஷன் கிவன். சரி, 17-18க்கு பண்ண வேண்டாம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, 18-19 பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு, 19-20 20-21 மேண்டேட்ரி. அப்ப கேட்பாரு நம்ம கூறி சார், எதுக்கு சார் இந்த ஐடிசி 04? ஐடிசி 04 இருந்தா தான் கேபிட்டல் குட்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள வந்துச்சா இல்ல ரா மெட்டீரியல் 1 இயர்க்குள்ள வந்துச்சான்னு தெரியும். இல்லைன்னா டீம்டு அது தெரியாது. அதுக்கா சரியா ஐடி 04 ஃபார்ம் ரிலாக்ஸேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டைம் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்பீடா போறேன். உங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர், போன வருஷம் உங்களுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல போனா 6 வார்த்தைக்கு ஒரு தடவை பண்ணா போதும். உடனே இளங்கோராஜ் ஆவலினா கேலண்டர் இயரா, எஜுகேஷன் இயரா, ஃபினான்ஷியல் இயரா? நம்மளை பொறுத்த எல்லாம் ஃபினான்ஷியல் இயர் தான். சரி சார், 5 கோடி எப்படி சார் கணக்கு பண்ணுது? அக்ரிகேட் டர்ன் ஓவர் பேன் பேசிஸ். இப்ப முருகான் சாரை சொன்னேன், கேரளாவில் ஒரு ஆர்சி, கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்சி, மதுரை எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். சரியா? சரி சார், என்ன டர்ன் ஓவர் எபோ 5 கோடி, அப்ப 5 கோடி ஏன் 1 ரூபா இருந்தா தான் 5 கோடி வரை இருந்தால் உங்களுக்கு எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். சரியா? முருகான் சார் கேட்கிறார், சேது குவார்டர்லி போட்டோம்னா ஃபீஸ் போச்சே, ஆஃப் ஏலி ஆனுவல மாத்திட்டீங்களே சேது, ஃபீஸ் போயிருச்சேன்னு அவர் திட்டினே இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் பண்ணணும்னு பேசினாங்க. ஆனா அது இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. 1/1/22 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் என்னுடைய எங்க டெலகிராம் சேனல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இல்லாதவங்க எங்க டெலகிராம் சேனல்ல உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். இதுல வந்து டெலகிராம்ல இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி என்னைக்கோ பெருமாள் சாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்க உடனே ஆட் பண்ணி விடுவோம். நீங்களே உங்க ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். இதுல டவுட்ஸ் கேட்டீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னா எல்விஆர் சார் ஆன்சர் பண்ணுவாரு. ரிகார்டிங் ஜிஎஸ்டி ஆர்ஓசி நான் ஆன்சர் பண்ணுவேன். ஒர்க்ஸ் கான்டாக்ட் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பெருமாள் சார் ஆன்சர் பண்ணுவாரு. கூடுமானவரை எல்லாருமே ஒரு பிசி ப்ரொஃபஷனல்ஸ் கூடுமாவோட ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரைட், அடுத்து எதுக்கு சார் ரேட் சேஞ்ச் ஆயிருக்கு? வித் ஃப்ரம் 1/2/2021 சொல்லிட்டாங்க. ஆனா நோட்டிபிகேஷன் வந்துடும். அதான் அன்லைஸ் அதர்வைஸ் ஸ்டேட்னு ஒரு வார்த்தை போட்டேன். ரைட்டா? ரைட். இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னா, சில இதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, அவங்களே அப்ளிகபிள், அவங்களுக்கே கவுன்சில் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியல, ஃப்ரம் அப்ளிகபிள் ரேட்னு போட்டிருக்காங்க. அப்ப ரெட்ரோ ஃபில்மெண்ட் கிட்ஸ் ஃபார் வெஹிக்கிள் யூஸ் பை டிசேபிளுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் 5-10 போடணும்ல, அப்ளிகபிள் ரேட்னு போட்டாங்க. அப்ப கவுன்சிலுக்கே அந்த ஐட்டத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியல, அப்ளிகபிள் ரேட்ல இருந்து 5% ஆகுது. அடுத்தது ஃபர்டிஃபைட் ரைஸ் கெர்னல்ஸ் ஃபார் ஸ்கீம் லைக் ஐசிடிஎஸ் 18-5 ஆகுது. மெடிசன் கிருத்ருதா ஃபார் ட்ரீட்மெண்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்குள்ளது 12-5 ஆகுது. பயோடீசல் ஓசிஎம் ஒரிஜினல் மேனுஃபேக்சர் பண்றது 12-5 ஆகுது. ஓர்ஸ் கான்சன்ட்ரேட் மெட்டல் சச் அயன், காப்பர், அலுமினியம், சிங்க் 5-18 ஆகுது. ஸ்பெசிஃபை ரினியூவல் எனர்ஜி பெருமாள் சார்னு சண்டை போட்டோம் இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல, அது இதுவரை 5, இப்பதான் 12 ஆக போகுது. அதுக்கு அடுத்தது இது இப்போ வந்து இந்த அசோசியேஷன் அப்ரோச் பண்ணிருக்காங்க. கார்ட்டூன் பாக்ஸஸ் பேக்ஸ் பேக்கிங் கண்டெய்னர் 18 ஆகுது. பேக்கிங் ஆல்ரெடியே மெட்டீரியல் சைனால இருந்து வருது, இம்போர்ட் பண்றாங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லி, இப்போ 18 ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு மட்டும் 5 இருந்துச்சு ஸ்கிராப், அதுவும் 18 ஆயிடுச்சு. பேனா வந்து 12-18 இருந்து இப்போ ஃபுல்லா 18 ஆகுது. ரயில்வே பார்ட்ஸ், லோகோமோட்டிவ், அதர் குட்ஸ் இன் சாப்டர் 86ல வருது 12-18 ஆகுது. மிசலேனியஸ் குட்ஸ் லைக் பேப்பர் கார்டு, கேட்லாக், பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது, கேட்லாக், விசிட்டிங் கார்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா 12-18 ஆகுது. அடுத்தது இதெல்லாம் வந்து இதை இம்போர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இது மெடிசன்ஸ்
பர்சனல் யூஸ் பண்ற மெடிசன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி 12% இருந்தது. இப்போ அதை நில் பண்ணிட்டாங்க. இந்த ஜோல்கமிஸ்வா, ஸ்பைன் மஸ்குலாரோபி, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா கவுன்சில்ல, சார் நான் ஐஜிஎஸ்டி 12 கொடுத்து வாங்கும்போது எங்களுக்கு அவுட்புட்ல ஒண்ணுமே கிடையாது, கழிக்கிறதுக்கு இல்லை, நாங்க பூரா எக்ஸம்டட். ஸோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான். ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வித்தாங்கன்னா அந்த இம்போர்ட்டுக்கு 12 உண்டு. மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வித்தாங்கன்னா கண்டிப்பா 12 உண்டு. எப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அது பர்சனல் யூஸ்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல டைரக்டா இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நில். மெடிக்கல் ஷாப்ல வாங்கினா வாங்க ரீசேல்ங்கிற கேட்டகரிக்கு வந்துடும். அப்ப அது 12% உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இதுக்கு வந்து பார்டர்ல உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அன்இன்டெட் வேஸ்ட் ஜெனரேட்டர் ஃபிஷ் மெட்டல் எக்ஸப்ட் ஃபார் ஃபிஷ் ஆயில், அது வந்து நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், வேலிடிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸெப்ஷன் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் பை வெசல் ஆல்ரெடி டாக்ஸ் இருந்து இப்ப நில்லுன்னு சொல்லிட்டாங்க. நேஷனல் பெர்மிட் இதெல்லாம் 18 நில் ஆயிடுச்சு. ஸ்கில் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ஏஎஃப்சி உமான் இதெல்லாம் நம்ம பெருசா பார்க்க போறது இல்லை, நமக்கு முக்கியமானதுல மட்டும் பார்த்துருவோம். அடுத்து டெலிவிஷன் ப்ரோக்ராம் ப்ராட்காஸ்டிங்லாம் இருக்குல்ல, 12 இருந்து 18 ஆகுது. அடுத்து பிரிண்டிங் ரீப்ரொடக்ஷன் டிஜிட்டல் மீடியா 18 நில் ஆகுது. இது பிரிண்டிங் ரீப்ரொடக்ஷன் சர்வீசஸ். அதுக்கு அடுத்தது இந்தியன் ரயில்வே எக்ஸம்ஷன் வித்ட்ரான் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியம், இ காமர்ஸ் ஆபரேட்டர். இப்ப நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1/1/22 கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுத்து நீங்க வந்து ஆர்சிஎம் கட்டுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு டீட்டெயிலா தெரியல, இவ்வளவுதான் இருக்கு. அடுத்தது எஸ்இசெட், அதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து கிளாரிபிகேஷன் நிறைய சொல்லியிருக்காங்க. 5, 12, 18 இருக்கிறதுக்கு கிளாரிபிகேஷன் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் தான் சர்க்குலர் பார்க்க முடியாது, டைம் போயிருந்துச்சு, அதே மாதிரி போயிட்டு இருக்கு. பியூர் ஹென்னா பவுடர் அண்ட் பேஸ்ட் அடக்டிவ் இல்லாம இருந்தா 5 தான். 12 5 ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அடக்டிவ் ஆடாம இருந்து சாப்டர் 14ல வந்து 5. அடுத்து சென்டட் சூட் சுப்பாரி, சென்டட் சூட் சப்பாரி அஜந்தா பாக்கு நிஜாம் பாக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, 18ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெத்தலைபாக்கு போடுறவங்களுக்குலாம் நீ கஷ்டம், ரைட். அடுத்து கார்பனேட் ஃப்ரூட் பெவரேஜ் ஃப்ரூட் ட்ரிங்க், இதுல ஒண்ணே நம்ம இளங்கோவரன் சார் இருக்கக்கூடாது. இளங்கோவரன் சார் போய் சத்துக்கு சாப்பிட்ற சாத்துக்குடி ஜூஸ் கிடையாது, கொக்கோ கோலா ஃபேண்டா மாதிரி வருது இல்ல, அதுக்கு மட்டும் 28 செஸ் 12. ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரி இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹோட்டல்ல எல்லாம் போனீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் போடுவாங்க. ஃபுட் அண்ட் பிவரேஜ் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால ஹோட்டல்ல இதுக்கு 28 12 செஸ் போடுவாங்களான்னு தெரியல, அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்தாதான் தெரியும். அடுத்து அதே மாதிரி டாமரைட் புளியங்கொட்டைக்கு எக்ஸாம்ஷன் சொல்லிட்டாங்க. முதல்ல புளியங்கொட்டை இதுக்கு யூஸ் பண்ணா டாக்ஸ், இதுக்கு யூஸ் பண்ணா டாக்ஸ் இல்லைன்னு. இர்ரெஸ்பெக்டிவ் யூஸ் புளியங்கொட்டையை நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே இது ஒரு கொட்டை உள்ள புளியா இருந்தா 1, 10, 20 5% ஜிஎஸ்டி, ரைட்டு. அடுத்து ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு சார், பாதாம் ட்ரை ஃப்ரூட்டா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா, பிஸ்தா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா ட்ரை ஃப்ரூட்டா, நட்ஸ்ல வருமா, ஏகப்பட்ட இது போச்சு. இப்போ சொல்லிட்டாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா என்ன, ட்ரை ஃப்ரூட்னா என்ன. ஃப்ரெஷ் ஃப்ரூட்னா நம்ம வெங்கட்ரமணி சாரு அவர் வீட்டுக்கு வேளாண்டிபாளையம் போகும்போது போற வழியில சாத்துக்குடியை வாங்கிட்டு போய் ஆத்துல மாமிட்ட கொடுத்து நாளைக்கு வரையில ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாருன்னா ஃப்ரெஷ் சார். அப்படி இல்லாம அவர் போற வழியில பாதாம் பருப்பு வாங்கிட்டு போய் ஆத்துல மாமிட்ட கொடுத்து நான் வந்து எனர்ஜெட்டிக்கா பிராக்டிஸ் பண்ணணும், நைட்டு 4 பாதாம் பருப்பு ஊற போட்டு காலையில உரிச்சு எந்திரிச்சோன்னு கொடுங்கன்னு சொன்னா அது ட்ரை சார். அவ்வளவுதான். ட்ரை ஃப்ரூட்ஸா இருந்தா 12, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸா எக்ஸம்டா, ரைட்டா. நட்ஸுக்கு 12, ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு 12. சரி, முக்கியம், இன்னொன்று விட்டு போச்சு. அதே மாதிரி ஆல் லேபரேட்டரி ரீஜன்ஸ் இருந்துச்சுல, அது பூராமே 12ன்னு சொல்லிட்டாங்க. டெஸ்டிங் லேபரேட்டரி எக்யூப்மெண்ட்ல பேத்தாலஜிக்கல்னா பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் உரையிறு சம்மந்தப்பட்டது, அது பூராமே 12ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸம்ஷன் இருந்தது, அதை வந்து 12 கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், பார்மாசூட்டிக்கல் குட்ஸ் 3006ல வர்றது பூரா 12ட்டாங்க. இப்ப நாங்களே ஒரு பெரிய கம்பெனிக்கு பாக்குறோம், 18 சொல்லிட்டு இருந்தோம். 3006ல கோடு வந்ததுன்னா 12. சில இது பாத்தீங்கன்னா ஒரே ஹெச்எஸ் இருக்கு, 3 ரேட் ஆஃப் டாக்ஸ் 2 இருக்கும்.
அப்ப எதை போறதுன்னு குழப்பம் வரும். இப்ப 3006க்கு 12 நாட் 80ன்னு சொல்லிட்டாங்க. வெல்கமிங் சேஞ்ச். அடுத்து ப்ரீனர் ஸ்பெண்ட் கிரெயின் இதெல்லாம் பெரிய யூஸ் இல்லை. அது எக்ஸ்டர்னல் பேட்டரி யூபிஎஸ் ஓட வைக்கிறோம்ல அதுக்கு 12 இன்வெர்டருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் ரினிவல் எனர்ஜி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெருமாள் சார் ஒரு பெரிய கிளைண்ட் இருக்காரு பிரைவேட் லிமிடெட். அவர் போய் ஊருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரினிவல் எனர்ஜி ப்ராஜெக்ட பண்ணி அவர் சர்வீஸ் அது பேர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி பாலிசி மாதிரி 70-30 பண்ணிக்கலான்ட்டாங்க. அது வந்து 1/7/17 31/12/18 வரை இருந்தது. அதே மாதிரி 1/1/19 சோலார் எனர்ஜியை 70-30 ரேஷியோவுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. பெருமாள் சார்ட்ட பெரிய கேஸ் வந்தது. அவர் பெருமாள்கிட்ட வேண்டி இருப்பார். பிள்ளையாருக்கு 108 தேங்காய் வர உடைச்சாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அப்படியே லட்டு மாதிரி வந்துருச்சு. ரைட். அடுத்தது ஈக்குட்டி ஆம்பிகுட்டி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. ஃபைபர் ட்ரம் அதெல்லாம் 12ன்னு சொல்லிட்டாங்க. இது 18 பேப்பர் கண்டெய்னர் போர்டுக்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரி பூராமே 18 தான், 12 கிடையாது. அடுத்த ஒண்ணு கூரி சார் கேட்கிறார், சார் குட்ஸே போட்டு கொடுறீங்களே சர்வீஸ் சொல்லுங்க சார். அவர் உள் மனசு கேட்கறது தெரியுது. ரைட். யாருக்கு என்ன ஓவர்லோடிங் சார்ஜஸ் டோல் பிளாசால இருக்குல்ல டோல் பிளாசா எக்ஸம்டட் அதுவும் எக்ஸம்டட் இட்டாங்க. ரெண்டிங் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் லோக்கல் அத்தாரிட்டி அதுவும் எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்க. அதாவது மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அதுக்கு லோயர் ரேட் இருந்தே எடுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியம் அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம மேட்டுப்பாளையத்துல போறீங்கன்னு வச்சுங்க 18%. அதுலயே நீங்க கேளிக்கைகள் ஈடுபட்டா 28 கேசினோஸ்ட்டாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல என்ட்ரி ஆகி அந்த ராட்டினத்துல தண்ணி விளையாடுறதுக்கு 18, உள்ள போய் கேளிக்கை ஈடுபட்டால் 28. பார்த்து ரொம்ப முக்கியம். இளங்கோராஜார் மண்டையாற்றாரு கேளிக்கை ரொம்ப பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ரைட், ஓகே. அடுத்தது ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், அதாவது மனுஷன் குடிக்கிறதுனால அது ஃபுட்டு கிடையாதுட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டா தான் ஃபுட்டு, யாரோ 1-2 பேர் சாப்பிட்ட பேர் ஃபுட்டு இல்லை. அதனால அது வந்து ரெஸ்டாரண்ட் அது ஹாஸ்பிட்டாலிட்டியில தான் வரும், அது ஃபுட் ப்ராடக்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் ஜாப் சர்வீஸ் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் இந்த நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஆல்கஹால் எடுத்தாலே ஒரு நாள் பேசலாம இருக்கு. டியூட்டி கான்வர்சேஷன் Q&A இருக்கும், அதனால நான் போறேன். அடுத்து கவுன்சிலர் சில டிசிஷன் எடுத்துக்காங்க சார். குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை போட்டு இன்வெர்டிவ் மேஜர் செக்டார் ரேஷனலைஸ் பண்ணி கொடுங்க, எக்ஸப்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்வாய்ஸ் சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்தை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட்டை எப்படி ஆக்ஷன் எடுத்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப லீகல் டிஸ்பியூட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஆம்பிகுட்டிக்கு சொன்னேன். சர்க்குலர் 29/21 வந்தாச்சு. இன்டர்மீடியட் சர்வீசஸ்க்கு சர்க்குலர் நம்பர் 159/15/2021 ஜிஎஸ்டி டேட் 20/9/21. இதை பத்தி நான் செப்பரேட் கிளாஸ் போடுவோம். இப்ப சுருக்கமா சொல்லுறேன். இன்டர்மீடியட் சர்வீஸ்னா புரோக்கர் வச்சுக்கலாம். ஜென்ரலா என்னை பத்தி இன்டர்மீடியட் சர்வீஸ்னா மினிமம் 3 பார்ட்டி இருக்கணும். புரோக்கர் அன்ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கணும். சப்கான்ட்ராக்ட் இன்டர்மீடியட்ல வராது. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இது இன்டெப்தா அப்புறம் பார்ப்போம். அடுத்து மியர்லி எஸ்டாப்ளிஷ்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன் சர்க்குலர் நம்பர் 161/17/2021. இது என்ன சொல்லியிருக்காங்க இந்த சர்க்குலர்ல சார்? இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கு. இந்தியாவில் இருக்க கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனி மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. இவரே என்ன பண்ணுவாரு, இவருடைய இங்க ஒரு டைரக்டர் ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுவார். அப்ப ரெண்டுக்கும் அப்ப என்ன இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணா ரீஃபண்ட் வாங்கக்கூடாது, ரிலேட்டட் பார்ட்டினாங்க. இப்ப டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னு இது வந்து மேஜர் வெல்கம் சேஞ்ச். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ்க்கு 18% போட்டுட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது ஒரு வெல்கமிங் சேஞ்ச். இதுல அடுத்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 ஆஃப் தி ஐடிஎஸ்ஐ எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், இதான் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேன். கம்பெனிஸ் ஆக்ட் இன்கார்பரேட் மேஜர் வெல்கம் சேஞ்ச் ஃபார் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். அதுதான் இதுக்காக அமைதியா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் டைம் நான் 4:30 4:35 முடிச்சுட்டேன். அமைதியா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல வலிதேசனம் உருப்பெருமானால் 16 வகையான செல்வங்களும் பெருக வேண்டும், கொரோனா சீக்கிரமே ஒழிய வேண்டும், நான் அனைவரும் நேரே மீட் பண்ண வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். Now the podium is hand over to பெருமாள் சார். நன்றி. இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் சார் வந்து
பட்டுக்குத்து கவுன்சிலுடைய அறிவிப்பு எல்லாமே சொன்னாரு. இதுல வந்து மென்தானா வந்து புதினா ஆயில் வந்து அது எது பாத்தீங்கன்னா அந்த வயிற்று வலிக்காக பயன்படக்கூடிய ஒரு திரவ எண்ணெய். இது வந்து வட இந்தியாவிலும் மட்டும் இல்லாம ஏற்றுமதி நிறைய பண்றாங்க. அதே போல வந்து ஹென்னா என்னன்னா மருதாணி பவுடர் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 60% உபயோகப்படுத்துறாங்க. வீட்டுல எல்லா பெண்களும் வந்து 60%. அதனுடைய ஏற்றுமதி வளர்ச்சியும் அது வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து மருதாணி பவுடர் இருக்கனால அதுக்கும் வந்து வரி விதிப்புல மாற்றி பண்ணியிருக்காங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6904 6815 வந்து 5% தான் வரி வருது. இப்ப இந்த 5% வரியை வந்து இப்போ காம்போசிஷன்ஸ்க்கு போனா 6% ஆகுது. அது வரியில வந்து அதை எடுக்க முடியாது காம்போசிட் டேக்ஸ்ல. சோ நீங்க எல்லாரும் யாரெல்லாம் இந்த பில்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும், நீங்க 1/4/2022 இருந்து இது மாற்றம் வருது. அதனால உங்களுடைய ரேட் சேஞ்சஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அது வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது. எல்லா பில்டர்ட்டும் சொல்லுங்க, பிரிக்ஸோட ரேட் வந்து 1% ஏறுது. அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. 12% போடுறாங்கன்னா அதுக்கு தக்கன நீங்க ரேட் எல்லாம் மாத்துக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும். அதே போல வந்து சார் சொன்னபோது சொன்னாரு, இந்த புளியங்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த புளியங்கொட்டை டேமரன் அது வந்து விதைக்கிறதுக்கு மட்டும்தான் வரி விலக்கு. மற்றபடி இந்த விதைப்பு இல்லாம சௌவிங் அது இல்லாததுக்கு எல்லாமே 5% இருக்கு. இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான மாற்றங்கள். அதே போல நேஷனல் பெர்மிட் லாரிக்கு வந்து அந்த ஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1615 ரூபாய் 5 வருஷத்துக்கு. இதுல வந்து பெரிய ஒரு வரி விதிப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதே போல இப்ப அடுத்ததான் வந்து நம்ம திரு வெங்கட்ராமன் சார் வந்து இந்த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் இன் இன்கம் டாக்ஸ் டியூ டேட்ஸ் எல்லாம் நிறைய மாறி இருக்கு. ஸோ அதை பத்தியும் சார் வந்து சொல்றதுக்கு கூட அன்புடன் அழைக்கிறேன் சார். மைக் ஆன் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரீசன்ட் சேஞ்சஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் டேக்ஸ் ஆடிட் 3112, ஆடிட் ரிப்போர்ட் 51, 3CD எல்லாமே தெரியும். இந்த நோட்டிபிகேஷன் வந்து 31(3) மட்டும் போகுது எல்லாமே. ஆனா இந்த இம்பாக்ட் ஆஃப் நோட்டிபிகேஷன் சர்க்குலர் எல்லாமே வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் ஆகி டியூ டேட் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரியும். இதுல வந்து இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் 9th செப்டம்பர் அன்னைக்கு வந்தது. பிலோ 1 lakh, above 1 lakhன்னு பிரிக்கலாம். பிலோ 1 lakh கேஸுக்கு 234A வராது. அபவ் 1 lakh செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கிறது. செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ்னா டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டியில அட்வான்ஸ் டாக்ஸும் டிடிஎஸும் கழிச்சது போக பேலன்ஸ் வர லைபிலிட்டி 1 lakhக்கு மேல இருந்தா 234Aங்கிற இன்ட்ரெஸ்ட் 1% பர் மந்த் ஆகஸ்ட்ல இருந்தே வரும். ஸோ அப்ப இந்த சர்க்குலர் வந்து 1 lakhக்கு மேல இருக்கிறதுக்கு வந்து 234A இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணாது. அதனால உங்களோட டாக்ஸ் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல வந்து 1 lakhக்கு மேல டாக்ஸ் வர்ற மாதிரி இருந்தா அதுல ஒரு போர்ஷனை செல்ஃப் அசஸ்மெண்டா இப்ப கட்டிட்டீங்கன்னா 234A இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிறத தவிர்க்கலாம். இது ஒரு பாயிண்ட். 2, ஈவன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு கூட கம்பெனிஸ் ஆக்ட்ல 2 months கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அக்டோபர் நவம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா டாக்ஸ் ஆடிட் வந்து நமக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 51, ஐடிஆர் ரிட்டர்ன் 52 கொடுத்திருந்தா கூட கம்பெனி சம்பந்தப்பட்ட டாக்ஸ் ஆடிட்டுகளை முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. ஏன்னா கம்பெனி ஆக்ட் வந்து ஈவன் தோ நமக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வாரி வழங்கினா கூட கம்பெனி ஆக்ட் வாரி வழங்க தயாரா இல்லை. 2 மாசம் தான் இப்ப அட் பிரசன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி நம்ம 15(1) ஆடிட் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், 15(2) டாக்ஸ் ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம்னு நினைக்காம கம்பெனி பிளஸ் டாக்ஸ் ஆடிட் கேஸ் இருந்தா சட்டுன்னு இந்த 2 மாசத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா அந்த ஏஜிஎம் வந்து இப்ப எக்ஸ்டென்ஷன் பண்ற தேதிக்குள்ளேயே கான்டாக்ட் பண்ண உதவியா இருக்கும். அட் த சேம் டைம் ஏஜிஎம் முடிச்ச டாக்ஸ் லைபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி கம்பெனிஸ் ஆக்டுக்கும் பேலன்ஸ் ஷீட் P&L ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸ் ஆடிட் பண்ணலாம். ஏன்னா டாக்ஸ் ஆடிட் மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட் P&L பண்ண முடியாம போயிடும். அதனால நான் சொல்ற செகண்ட் பாயிண்ட் வந்து கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்து அது டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா இருந்தா நம்ம இப்போ அந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் 2 months டைமுக்குள்ள நம்ம அந்த கம்பெனிஸ் ஆக்ட் டாக்ஸ் ஆடிட் கேஸை முடிச்சிடுறது நல்லது. 2வது. 3வது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டியூ டேட் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் 31st டிசம்பர் இருக்கு. அப்கோர்ஸ் இதுவும் இப்போ இந்த ஆர்ஓசி மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நம்மளோட ஒர்க் பேட்டர்ன் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆடிட் இந்த 5 crore மேல வர்றது மீதி எல்லாம் இருக்கிறதுனால இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஜனவரிக்கு அப்புறம் டேட்டுகளை வாரி வழங்கினால் கூட
ஏஜிஎம் பாத்தீங்கன்னா ஏஜிஎம் 2 months எக்ஸ்டென்ஷன், ஜிஎஸ்டியோட அட் பிரசன்ட் ஆனுவல் ரிட்டர்ன் பீரியட் 31st டிசம்பர், இதையெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்கம் டாக்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ரியலா நம்மளால எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும் தெரியல. ஸோ அதனால இப்ப இந்த சர்க்குலரோட இம்பாக்ட் வந்து என்ன பிளான் பண்ணலாம்னா, பிளானிங் வந்து அபவ் 1 lakh கேஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருந்தால் கட்டிட்டா இன்ட்ரெஸ்டை தவிர்க்கலாம். ஒன்னு. ரெண்டாவது, ஏஜிஎம் எக்ஸ்டென்ஷன் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு 2 மாசம் வந்திருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம் டாக்ஸ் ஆடிட் கேஸ் இருந்தா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். ரெண்டாவது. மூணாவது, நம்மளோட ஒர்க் பேட்டர்ன் வந்து 31st டிசம்பர் ஜிஎஸ்டி ஆடிட் முன்னால வர்றதுனால நார்மலி இன்கம் டாக்ஸ் டியூ டேட் வந்து தான் ஜிஎஸ்டி டியூ டேட் வரும். ஆனா அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலர்னால இன்கம் டாக்ஸ் டியூ டேட் வந்து ஜிஎஸ்டியோட டியூ டேட்டோட தள்ளி போகிறதுனால நம்ம சைமல்டேனியஸா இன்கம் டாக்ஸ் பாக்குறப்பவே ஜிஎஸ்டி பார்த்துட்டு வந்தா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்குலரோட இம்பாக்ட் வந்து இந்த 3 தான். மீதி எக்ஸ்டென்ஷன் டேட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த சர்க்குலர், கம்பெனிஸ் ஆக்டோட எக்ஸ்டென்ஷன், ஜிஎஸ்டியோட டியூ டேட், அபவ் 1 lakhக்கு 234A வரும். இந்த 4ஐயும் மனசுல வச்சுட்டு நம்மளோட ஒர்க் பேட்டர்னை அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி கொஸ்டின் ஆன்சர் செஷன் சொல்லலாம். பெருமாள் சார். ரைட் சார். சார் தேங்க்யூ சார். எனக்கே ஒரு இதுல சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த ஜிஎஸ்டி புதுசா நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒண்ணு வந்து உண்மையில வந்து இந்த எஸ்இடிசில டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணா நமக்கு ஜிஎஸ்டி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல. ஆமா, டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கு. ஆமா, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து டூரிஸ்ட் இப்போ ரவிசாகர்ல அது ரொம்ப உபயோகப்படும். ஏன்னா அடிக்கடி டூர் போறவரு, அப்போ அதுல புக் பண்ணா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 18% சேவ் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்கிரீம் பார்ல வந்து மேனுஃபேக்சர்டு ஐஸ்கிரீமுக்கு வந்து பலபடியும் வந்து 18% தான் போடுறாங்க. அந்த மேனுஃபேக்சர் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு கடையில வந்து அவன் மேனுஃபேக்சர் ஐஸ்கிரீம் ஏற்கனவே ஒரு அருண் ஐஸ்கிரீம் வாங்கி வித்தா அதுக்கு இருக்கா, இல்ல அவங்களே பண்றதுக்கு தான் அது மேனுஃபேக்சரிங் ஐஸ்கிரீம்? பெருமாள் சார், இப்ப நீங்க அருண் ஐஸ்கிரீம் வாங்கி வித்தானா கப் அப்படியே வாங்கி விற்பான், கசாட்டா ஸ்லைஸ் அப்படியே வாங்கி விற்பான். அவன் அருண் ஐஸ்கிரீம் காரனை பொறுத்த பிரச்சனை வருது. எப்ப வருதுன்னா, சென்னையில டி நகர்ல பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, பூரா வெண்டிங் மிஷினா இருக்கும், கோனை பிடிச்சி கொடுப்பேன். அந்த கோன் பிடிக்கிறதே என்னைய பொறுத்தவரை மேனுஃபேக்சரிங்ல வந்துடும். ஏன்னா அந்த மெஷின்ல உள்ள பாலை ஊற்றுவேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் பவுடரை போடுவேன், கலக்கி ஐஸ்கிரீமா கோன்ல பிடிச்சி கொடுப்பேன், கோன்லயோ இல்ல கப்புலையோ. அப்ப அதுதான் மேனுஃபேக்சரிங். நீங்க அருண்லயோ தாஷ பிரகாஷ்லயோ இல்ல பாஸ்கின் ராபின்ஸ்லயோ இல்ல பூமராங்ல போய் சாப்பிட்டா திஸ் a resale of ice cream. இப்போ வந்து இந்த இதுல சர்வீஸ்ல என்ன போட்டுக்கணும், ஐஸ்கிரீம் பார்லர் செல்ஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் ஐஸ்கிரீம். ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் ஐஸ்கிரீம்னா நம்ம என்ன சொல்றோம், பிராண்டட் ஐஸ்கிரீம், இந்த அருண் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இல்ல, அங்க பிராண்டட் நான் பிராண்டட்னு சொல்லல, ரீசேல் தான். ஆல்ரெடி நான் என்னன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் சொல்லியாச்சு. சச் சப்ளை ஆஃப் ஐஸ்கிரீம், அப்ப சச் சப்ளைங்கிறது மேனுஃபேக்சர்ட் ஐஸ்கிரீம், அதுக்கு வந்து 18% வருதா? ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அது ட்ரேடர் ஆக்டிவிட்டீஸ்ல போய் 5% அது நம்ம வந்து இது கவுன்சில் ரெக்கமெண்டேஷன். நம்ம நோட்டிபிகேஷன் வர வெயிட் பண்ணலாம். நம்ம எது ராங்கா சொல்ல வேண்டாம்னு யோசிக்கிறேன். நோட்டிபிகேஷன் கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மோட்டார் ரோட் லெவல் மிஷின் சென்ஸ் இன் ஏ லாரி ஃபார் இவே பில், ஹவு மச் வேல்யூ மென்ஷன் இன் இவே பில் கேட்டிருக்காரு. சார், இவே பில்ல பொறுத்தளவு அவங்களுக்கு அந்த மோட்டர் அந்த போகக்கூடிய மெஷினோட வேல்யூ மோர் தான் லேக்கா இருந்தா வித்தின் ஸ்டேட் வந்து இவே பில் மேண்டேட்ரி. அதர் ஸ்டேட்டா இருந்தா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா மேண்டேட்ரி. நீங்க வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ போடுங்க, சேல் பண்ணல. எப்படி டெலிவரி செலான இவே பில் தான் போட போறீங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டா தான் சேல்ஸுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் வேணும். நீங்க லேட்டஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்க ரிட்டர்ன் டு வேல்யூவை போட்டுக்கலாம். அம்பிள் சஃபிஷியன்ட். அடுத்து அதோட இந்த மாசம் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம் வந்து நமக்கு அந்த 16/4 பிரகாரம் ஐடிசி எடுக்கக்கூடிய லாஸ்ட் மந்த். அப்ப என்னென்ன எல்லாம் கவனிக்கணும் இந்த மாசம் ரிட்டர்ன் போடும்போது, நீங்க நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அதுக்கு முன்னால சார் பெருமாள் சார் கொஸ்டின் நிறைய இருக்கே, அத போய் வேற எது கொஸ்டின் இல்ல நான் சொல்றேன், நான் வாசிக்கிடுமா? ரிஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆப்போசிட் பார்ட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு, அவருக்கு வந்து ஏன் ஜிஎஸ்டி நம்பரை போட முடியல, என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. சார், உங்க ஜிஎஸ்டிஆர்சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீ ஜிஎஸ்டிஆர் உள்ள B2Cல தான் ரிப்போர்ட் பண்ணணும் உங்கள்கிட்ட வாங்குறவருக்கு. அப்ப உடனே கேட்பார் ராஜராஜ சோழன், சார் 2 மாதத்துல அவருக்கு ரிபேக்கேட் ஆயிடுச்சு, அப்ப திருப்பி அவர் B2Cல குறைச்சு அமெண்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. அப்பதான் 2Bல வரும். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஜெனரலா போட்டா எல்லாரும் பார்க்க முடியும். நீங்க அவருக்கு பர்சனல் ஆமிச்சீங்கன்னா எல்லாரும் ஜெனரலா தான் இருக்கு. ஹவு மச் லேட் ஃபீ ஃபார் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு நானும் யாரோ கேட்டிருக்காங்க.
நம்மளை பொறுத்தளவு இந்த 25, 50, 10 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டிஆர் 3பிக்கு தான். இதுக்கு 100 வருதா 50 வருதான்னு ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 100 தான் வரும்னு என்னுடைய இது. ரைட், எஸ்டர்டே 2 months பட் நீ ஏன்னா எஸ்டர்டே ஃபார் 2 months பட் நியூ அமெண்ட்மெண்ட் ஃபார் 1 month 3B. சார் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் அவர் அணுங்கிற சொல்லியிருக்காங்க ஒன்லி நாட் மேண்டேட்டரி மூவ்மெண்ட் ஆஃப் குட் சார் இ இன்வாய்ஸ் 3 காப்பி. சார் நீங்க நல்லா படிங்க, அவங்க ரூல் 40 இ இன்வாய்ஸ் நான் கேட்ட கேள்வி நான் இதை சொல்லலை. நான் என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன் என்ன சொன்னேன்னா சார் இ இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் இல்லாம மூவ் பண்ணி சரக்கு கொண்டு போலான்னு சொல்றாங்க. சரக்கு கொண்டு போறதுக்கு பிரச்சனை இல்லை, சரக்கு வாங்குறவர் இன்புட் எடுக்கணும்ல. வித்தவுட் இன்வாய்ஸ் அவர் எப்படி இன்புட் எடுப்பாரு? செக்ஷன் 16ல பிரச்சனை வந்துடும். ரெண்டாவது மேனர் ஆஃப் இன்வாய்ஸ்ல ஒரிஜினல் பார் ரிசிபியன்ட் டூப்ளிகேட் டிரான்ஸ்போர்ட்னு போறோம். அப்ப அதுவும் கான்ட்ராவர்சியல் ஆயிடுது. சரக்கு அனுப்புறது பிரச்சனையே இல்லை, வழியில ஸ்குவாடு பிடிக்க முடியாது, பிடிச்சா 5000 நம்பரை பாட்டு ஒரு வண்டியை விட்டுருவாரு. நம்ம எப்பவுமே தராசுல 2 இது இருக்க மாதிரி நம்மளும் பார்க்கணும், ரிசிபியன்ட் பலனையும் யோசிக்கணும். நம்ம அனுப்புறத நம்ம இதை மட்டும் பார்க்க கூடாது என்னுடைய ஹம்பிள். ஓகே, அடுத்து எனி கமாடிட்டி ஆர்சிஎம். சார் இப்போதைக்கு இந்த மென்தா ஆயில் மட்டும்தான் வந்திருக்கு. பிவிசி பைப் ஸ்கிராப் ரேட்னு கேட்டிருக்காங்க. சார் அது வந்து பிளாஸ்டிக் ஆயிருந்து 5 இருந்து இப்ப எல்லா ஸ்கிராப்புமே 18. நீங்க கவலையே பட வேண்டாம். கோல்ட் அண்ட் ஓல்டு பிளாஸ்டிக். சார் பிளாஸ்டிக் நமக்கு ஜிஎஸ்டி ஆக்ட் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். யூஸ்டு காரு, யூஸ்டு மெஷினரி எல்லாம் கிடையாது. ஓல்டு பிளாஸ்டிக், நியூ பிளாஸ்டிக், கோல்டு பிளாஸ்டிக் அதெல்லாம் கிடையாது. பிளாஸ்டிக்னா யூஸ் பண்ணாலும் சரி, ஓல்டா இருந்தாலும் சரி, 5 ஒரே ரேட் ஆஃப் டாக்ஸ் தான். யூஸ்டு அன்யூஸ்டுனா நீங்க குழப்பிக்க வேண்டாம். கோகனட் ஆயில் இதுல வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ரீராம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் வரட்டும். எனக்கு தெரிஞ்சு கோகனட் ஆயில் எல்லாமே 18 தான். தாமரைடு பெருமாள் சார் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து GST ஸ்டேட் சென்டர் ஐ சப்மிட் எனி டாக்குமெண்ட் டு தி GST ஆஃபீஸ் தே ஆர் ரூல்ஸ். இப்ப என்ன பெருமாள் சார் போட்டாரு, பிலால்ங்கிறவர் கேட்டிருக்காங்க. இப்போ பழைய மாதிரி நம்ம ரீசெண்ட் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் படி நீங்க டெலிவரி நோட்ல கைது வாங்கக்கூடாது. நீங்க ஒரு செக் கொடுத்தாலும் சரி, டிடி கொடுத்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளார்க் போடக்கூடாது. சூப்பரண்ட் ஆர் டிசிடிஓ அவங்களுக்கு மேல இருக்கிற சூப்பரண்ட், டிசிடிஓ, சிடிஓ, அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க்ல இருக்கவங்க அவங்க தனியா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். டெலிவரி நோட்ல கையெழுத்து வாங்கினால் செல்லாது. பின்னாடி அப்பியல் வேற எதுக்கும் போகும்போது இன்வேலிட். நீங்க தாராளமா கம்பல் பண்ணி கேட்கலாம். அதுல பெருமாள் சார் சொல்றாரு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இப்படித்தான் வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்களும் பெருமாள் சாரை கொடுக்குறோம். ரெடிமேட் குட்ஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. பாலசுப்ரமணியன் சார் இருக்காரு 1000 அதெல்லாம் தான் இருக்கு, புதுசா ஒன்றும் அதுல பெருசா வரல. வெட்டிங் கார்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுல கேட்டலாக் பிரிண்டிங் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. வெட்டிங் கார்டு என்னங்கிறது பார்த்து சொல்றோம். அதுக்கு அடுத்தது my client has a rice mill in Tamil Nadu. Now another rice mill construction in the same Tamil Nadu ITC. பெருமாள் சார் போட்டார் செக்ஷன் 17 சப்ஜெக்ட் 5 பிளாக்டு. நீங்க ரைஸ் மில் கட்டினாலும் சரி, என்ன கட்டினாலும் சரி, உங்களுக்கு கிடையாது. whether the inspecting authority can levy penalty for non issue at 100% inspecting authority இல்ல. இன்ஸ்பெக்டர் பண்ணலாம், ரோயிங் ஸ்குவாட் அத்தாரிட்டியும் கண்டிப்பா பண்ணலாம். நான் இஷ்யூ டாக்ஸ் இஸ் வெரி அஃபென்ஸ். சுப்ரீம் கோர்ட் டுடே இன்ஃபர்மேஷன் என்ன சார்? இது என்ன பெருமாள் சார் கைண்ட்லி என்ன கேட்டிருக்காங்க என்ன புரியல எனக்கு, என்ன சொல்லுங்க நீங்க. டியர் சார் கைண்ட்லி எக்ஸ்பிளைன் அபௌட் சுப்ரீம் கோர்ட் டுடே ஆன் லிமிட்டேஷன் ஆக்ட். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்கன்னா நம்ம லேட் பேம் வந்து மார்ச் 21 டு செப்டம்பர் வரைக்கும் உள்ள வந்து எதெல்லாம் அப்பீல் போகிறதுக்கு எல்லாம் கண்டெனிஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து அலோவ் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து இப்போ வந்து செப்டம்பர் 30 லாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இனிமேல் அந்த டிலே இருக்கு. ஆமா இல்ல நீங்க சார் அது வந்து நாங்க கூட ரீபண்டிக்கலாம் ட்ரை பண்ண முடியல. அப்பீலுக்கு மட்டும் குவாஷி ஜுடிஷியல் அத்தாரிட்டிக்கு மட்டும் கோவிட் பீரியடுக்காக நீங்க பழசு இந்த 30 நாள் 90 நாள் 60 நாள் கண்டோனேஷனை நீங்க செப்டம்பர் 30th வரை பண்ணிக்கலாம். அடுத்து ஹேமா மகேஷ், ஐ ஹவ் ஃபைல்ட் a composition RC cancel already filed GSTR4 but not able to. மேடம் காம்போசிஷன் ஆப்ஷனுக்கு GSTR ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்காங்க, GSTR 10 பண்ண முடியலங்கிறாங்க. காம்போசிஷன் ஆப்ஷன் ஃபைனல் ரிட்டர்ன் GSTR 10 கிடையாது. அடுத்து சார் லாஸ்ட் இயர் 2021 some ITC reflected in GSTR 2A but not related 2B. What is the reason? அவர் என்ன பண்ணிருப்பார்? GSTR 1 அவர் என்ன பண்ணிருப்பார்னா
11ஆம் தேதிக்கு மேல போட்டிருப்பாரு. 11க்குள்ள போட்டா தான் 2B ல வரும். 11க்கு மேல போட்டா 2A ல மட்டும் தான் வரும். Whether inspecting authority who has been assigned the task of test to purchase can later verify the document found the premise for first gathered in by to be later passed to the audit authority. தாராளமா பண்ணலாம் சார். ஸ்டாட்டிஸ்டிக் பவர் இருக்கு. My question is skipped ஆமா சார். பர்பஸா ஸ்கிப் பண்ணல, பரவாயில்ல. If I skipped, I will take apologies to kindly நீங்க இன்னொரு தடவை போடுங்க சார். We will try to answer. அது granite sales can GST CGST 0.5 0.5 without LUT சார். டீம்டு எக்ஸ்போர்ட் பத்தி கேட்கிறான்னு நினைக்கிறேன் பிலால் சார். டீம்டு எக்ஸ்போர்ட்டுக்கு தாராளமா பண்ணிக்கலாம், பட் டீம்டு எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணிக்கலாம். பெருமாள் see my question சார். பெருமாள் இஸ் நாட் அவர் பிரதர். மிஸ்டர் பெருமாள்னு போடலாம், பெருமாள் சார்னு போடலாம். இஃப் எனிதிங் கோஸ் ஐ வில் டேக் அப்பாலஜி. நீங்க வயசுல பெரியவராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூட வாபம்னு சொல்ல முடியல. இது பப்ளிக் ஃபோரம். மிஸ்டர் பெருமாள் சொல்லலாம், பெருமாள் அண்ணா போடலாம், இல்ல பெருமாள் சார் போடலாம், இல்ல மை பிலவட் பிரதர் பெருமாள்னு போடலாம். நீ வயசுல பெரியவரா இருந்தா தப்பு இல்லை. அடுத்து ஈவேபிள் ரைஸ்ட் அன்லோடிங் ஆஃப்டர் தி டைம்லி பெனால்டி சார். ஈவேபிள் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்க ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அப்படி அனுப்புனீங்கன்னா பிஃபோர் தி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், லாரிலையோ ஃபிளைட்லயோ அனுப்பிச்சீங்கன்னா நீங்க ஆஃப்டர் தி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சார். அந்த அணுங்கிறவங்க கேட்டுக்காங்க, மோட்டர் ரோடு தான் கேட்கறேன். அதான் நான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. அது நீங்க ஒரு வாரத்தை உங்க வாயில சொல்றாரு, சொல்லிருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन. அடுத்து dear sir kindly consider one special case for petrol and okay பண்ணலாம் சார். பெட்ரோல் டீசலுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேக்குறாங்க. we will try sir. excellent arrangement ரவிச்சந்திர தஞ்சாவூர். see the new client want take GST, I want Pepsi. புரியல. செஸ் சார், நீங்க பெப்சி கோலா வாங்கி வித்தாலும் அந்த செஸ் அப்படியே நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சில பேர் செஸ் பண்றதில்ல, செஸ் அக்குமுலேட் ஆகி இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பெப்சி கோலா கம்பெனி மேனுபேக்சரிங் சூப்பர் ஸ்டாக்கிஸ் கொடுப்பாங்க, சூப்பர் ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலருக்கு வந்து கடைக்கு வரும். அப்போ ஒவ்வொருத்தர் செஸ் பண்ணுவாங்க. நீங்க செஸ் அப்படியே தான் பண்ணணும், வேல்யூ எடிஷன் பண்ணக்கூடாது. செஸ் பாஸ் ஆன் பண்ணணும், வேல்யூ எடிஷன் பண்ணக்கூடாது. whether refund application can be filed now, whether the limitation would have been expired. சார் பண்ண முடியாது சார். 24/3 முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ண முடியாது. இந்த பெருமாள் சார் சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்ளிகபிள் only quasi judicial அப்பீலுக்கு மட்டும் தான், ரீஃபண்டுக்கு புரியாது. ஓகே பெருமாள் சார் முடிஞ்சது. எனி அதர் क्वेश्चन? otherwise we may close the session. சார் இன்கம் டாக்ஸ்ல எது क्वेश्चन இருந்தா கேளுங்க. ஜிஎஸ்டி ஆர்ஓசி தாராளமா கேட்கலாம். இல்ல எல்விஆர் சார் சொன்னாரு ஆர்ஓசிக்கு 2 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஆனுவல் ஏஜிஎம்க்கு. அதே மாதிரி 60 நாள் யூடிஎன் போடுறதுக்கும் சிஏக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற எந்த அடுத்து வந்து 3 சர்க்குலரையும் பின்னாடி வர்றதுல நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வேட்டுக்கும் கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த 4th பேட்ச் நாங்கள் போட்டிருக்கோம் ஆல்ரெடி டெலகிராமில். ஆல்ரெடி 3 பேட்ச் முடிஞ்சிச்சு. என்டையர் ஜிஎஸ்டி ஆக்ட் கவர் ஆகும். அரௌண்ட் 30 to 40 கிளாஸஸ் வரும். ஆல்ரெடி தஞ்சாவூர் ரவி சார், சுந்தரகுமார் சார், ஆர்என்பிலாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a very good session. Interested members may contact me or பெருமாள் சார். How to enter 3B column chess சார். 3Bல செஸ்னு ஒரு காலம் இருக்கு சார், அதுல போடுங்க சார். அந்த செஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே பாஸ் ஆன் பண்ணணும். செஸ்ஸை வேல்யூ எடிஷன் பண்ணக்கூடாது. ஓகே, நவ் த போர்டிங் இஸ் ஹேண்ட் ஓவர் டு பெருமாள் சார் ஃபார் vote of thanks. அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து ஆந்திர பிரதேசில இருந்து இந்த தெலுங்கானால இருந்து வந்திருக்கார் திரு சீனிவாச ராவ். ஸ்பெஷல் கேஸா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு சாருக்கு தமிழ்ல இருக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நன்றி. அது போக இன்று சிறப்பு விருந்தினராக சென்னையில இருந்து வந்திருக்கும் திரு செந்தமிழ் செல்வன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வழக்கம் போல எங்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் திரு வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும், எங்களது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் மிக விரைவில், அதாவது அக்டோபர் மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து இந்த 4th பேட்ச், அதாவது 3 பேட்ச் வந்து வெற்றிகரமா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு 125 பேர் வந்தாங்க, செகண்ட் பேட்ச்ல ஒரு 100 பேர் வந்தாங்க, தேர்ட் பேட்ச்லயும் கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேல வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி உடைய முழு ஆழமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த கிளாஸ் எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாம வந்து பிளான் பண்ணிட்டோம் அக்டோபர் மாதம்
21 அக்டோபர்ல வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அது மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல அது ரெடி ஆயிடும். அதையும் நாங்க சொல்றோம். இந்த நேரத்துல எத்தனை பேர் நீங்க பேர் கொடுக்குறீங்களோ அது சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தக்க ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண முடியும் என்பதையும் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி. நன்றி.